ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெற்று வரும் நிலையில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு. ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிரதமர் திறந்து வைத்ததை அடுத்து புதிய பாலத்தில் ரயில் இயக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே பாம்பன் ரயில் பாலம் கட்டுவதில் ஒரு குஜராத்தியின் பங்கு இருந்தது. தற்போது அதே பாம்பன் ரயில் பாலத்தை இன்னொரு குஜராத்தியான நான் திறந்து வைக்கிறேன் என்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி நிகழ்ச்சி. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 800 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு 6600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு விரைவில் நிலம் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று திட்டங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக அமைச்சர்கள் முன்னிலையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை இடையே 4 வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ராமேஸ்வரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி, ராம நவமி நாளில் ராமரை வணங்கியது மனதிற்கு இனிமையை தருகிறது. தமிழ் சங்க இலக்கியத்தில் ராமர் குறித்து சொல்லப்பட்டுள்ளது என்று பேசினார். ராமேஸ்வரம் பாரத ரத்னா அப்துல் கலாமின் பூமி. அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றையொன்று நிறைவு செய்யும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அதேபோல பாம்பன் பாலமும் இரண்டையும் நிறைவு செய்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் இரட்டிப்பு வளர்ச்சியை அடைந்துள்ளது. பல்வேறு திட்டங்களுக்கு 6 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி உரை. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை மீண்டும் நியமிக்க வேண்டும். அதிமுக கூட்டணி வேண்டாம். அண்ணாமலையை மீண்டும் பாஜக தலைவராக நியமிக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என தஞ்சாவூர் தெற்கு பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழகத்திற்கு 3 மடங்கு அதிகமான நிதி வழங்கியுள்ளோம். ஆனால் நிதி தரவில்லை என்று சிலர் அழுகிறார்கள். அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் என்று திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக கூட்டணி MPயை மேடையில் வைத்துக்கொண்டு பிரதமர் மோடி அதிரடி உரை. 2014ற்கு முன்பு ரயில்வே துறையில் குறைவாகவே தமிழகத்திற்கு நிதி கிடைத்தது. அப்போதெல்லாம் கூட்டணியில் யார் இருந்தார்கள் என நான் சொல்ல தேவையில்லை என திமுக மற்றும் காங்கிரஸை பிரதமர் மோடி மறைமுகமாக தாக்கினார். நாட்டின் வளர்ச்சியில் தமிழகத்திற்கு பெரும் பங்கு உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 7 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1 கோடி பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தால் தமிழக மக்கள் 700 கோடி ரூபாயை சேமித்துள்ளனர் என்று தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதிகளை பட்டியலிட்டார் பிரதமர் மோடி. கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் இருந்து 3700 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 600 மீனவர்களை இலங்கையில் இருந்து மீட்டு இந்தியா கொண்டு வந்துள்ளோம். தூக்கு தண்டனை பெற்றவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர் என்று ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகத்தில் இருந்து பல கடிதங்கள் எனக்கு வருவது உண்டு. அந்த கடிதம் மட்டுமல்லாது அதில் உள்ள கையெழுத்தும் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கும். குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் போடுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக பிரதமர் மோடி தாக்கு. மருத்துவ படிப்புகளை மாநில மொழியில் மாற்ற மத்திய அரசு விரும்புகிறது. மருத்துவ படிப்புகளை மாநில அரசு தமிழ் மொழியில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். முன்னதாக இந்தியா திரும்புவதற்கு முன்பு இலங்கையின் அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து புதிய ரயிலை பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவும் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ராம நவமியை முன்னிட்டு அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடிய நிலையில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியை போலீசார் மேற்கொண்டனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நான் சந்திக்கவில்லை. சந்தித்திருந்தால் தைரியமாக இதற்குத்தான் சந்தித்தேன் என்று சொல்லுவேன் என்று சீமான் விளக்கம்.
தமிழில் எழுதப்பட்ட கம்பராமாயணத்தின் 9 தொகுதிகளை பிரதமர் மோடிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பரிசளித்தார். 2019 ஊட்டியில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது நான் இங்கேயே 2 நாட்கள் முகாமிட்டிருந்தேன். திமுக குரல் கொடுத்த பிறகுதான் அப்போதைய முதல்வர் ஹெலிகாப்டரில் வந்து பார்வையிட்டார். தூக்கத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எழுப்பி நீலகிரிக்கு வர வைத்தது திமுக தான் என நீலகிரியில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வரவில்லை. ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக ஆட்சியில் மத்திய அரசு நீட் தேர்வை திணித்தது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதித்தனர் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். ஊட்டி விழாவில் பங்கேற்பதால் பாம்பனில் பிரதமர் பங்கேற்கும் விழாவிற்கு செல்லவில்லை. அதனால் பிரதமர் விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் என பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்காதது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். பட்டினிச்சாவே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறோம். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் மட்டும் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் ஊறி திளைத்து அறமற்ற துறையாக அறநிலையத்துறை விளங்குகிறது. அர்ச்சனை சீட்டு, குடமுழுக்கு, கோவில் திருப்பணிகள் என அனைத்திலும் அறநிலையத்துறை ஊழல். கோவில்களுக்கு அருகே உள்ள மதுக்கடைகளை அகற்ற அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. ஊட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஊட்டி HPF பகுதியில் 499 கோடி ரூபாயில் கட்டிய மருத்துவமனை குடியிருப்பு கட்டிடங்கள் திறப்பு. சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாஜகவின் மிரட்டலுக்கு அதிமுக பணிந்து செல்லும் நிலையில் உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை. பாஜகவின் உத்தரவிற்கு அதிமுக கட்டுப்படவில்லை என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் மாற்றப்படுவார் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 301 அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 68 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு ஏப்ரல் 23 முதல் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தென் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் சுற்றுலா காலத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 20 கோடி ரூபாய் செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணிக்கு செல்லும் முன் நீட் தேர்வு விலக்கு தந்தால்தான் கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டு மக்களின் அச்சத்தை பிரதமர் மோடி போக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரதமர் தமிழகம் வரும்போது அவரை வரவேற்க வேண்டியது முதல்வரின் தலையாய கடமை. தனது கடமையை செய்ய தவறியதற்காக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டம். காயத்திலிருந்து மீண்ட கிரிக்கெட் வீரர் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்தார். இருந்தாலும் மும்பை அணியின் அடுத்த போட்டியில் அவர் விளையாட மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மே 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உத்தரவு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற IPL போட்டிக்கான டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 11 பேர் கைது. பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழாவிற்கு வந்த பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக திருவள்ளுவர் சிலையை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தால் வக்ஃபு மசோதா குப்பை தொட்டியில் வீசப்படும். வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளோம். இன்று முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். நாளை சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்று பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். மதுரையில் நடைபெற்ற CPM மாநாட்டின் போது கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் நடிகர் பிரகாஷ்ராஜ், இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் மற்றும் TJ ஞானவேல் சந்திப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொளுத்தும் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்க சிக்னல்களில் நிழல் பந்தல் அமைத்து வருகின்றது போக்குவரத்து போலீஸ்.
தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்தபடி வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்திற்கு எதிராக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பெயரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி. மகாராஷ்டிராவில் சுமார் 7000 கிராமங்களில் கணவனை இழந்த கைம்பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளன. கிராம சபைகள் மூலம் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள பல்கலைக்கழகம் அருகே வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியது. சமீப காலமாக அங்குள்ள நாய்களை சிறுத்தை வேட்டையாடி வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்தனர். 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சாமியார் ஒரே சாப்பாடு இதெல்லாம் நடக்காது என்றும் திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் நக்கல் தொனியில் விமர்சனம். திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு நகர்ப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளுக்கு நாளை விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கும் எம்.ஏ. பேபிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை, சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம் போன்றவற்றில் வலுவான உறவுகளை திமுக எதிர்பார்க்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீனவர்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மத்திய அரசு துணை நிற்கிறது என்று ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ராம நவமியை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் உள்ள குழந்தை ராமர் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்தது.